நீங்கள் ஒரு பெட் லவர் சோஷியல் மீடியாவில் நான் பார்த்துருக்கோம். பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த நாய்கள் மீதான அந்த சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்போட எல்லாம் கோர்ட்டும் அந்த மேட்டர்லாம் எப்படி பார்க்குறீங்க? நாய்களுக்கு எதிரான அந்த தீர்ப்புகள் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் அந்த விஷயம் ஆக்சுவலாக அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் வி ஆர் ஆல் பெட் லவர்ஸ். ஆனால் இதுக்கு ரெண்டு சைடும் இருக்குது, அதுதான் உண்மை. என்னன்னா இப்போ என்னோட டிரைவரே வந்து என்னோட டிரைவரோட சின்ன பசங்க அவங்க ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது 2 தடவை நாய் கடிச்சிருச்சு. ஸோ இட்ஸ் ஆல்சோ டேஞ்சரஸ்ங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட சர்க்கிளில் நடக்கும்போது தான் நம்மளுக்குமே புரியுது சார். இல்லைன்னா அது வரைக்கும் வந்து பாவம் ஸ்ட்ரீட் டாக்ஸ் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் ரீசெண்டாக வேற ஒரு ரீல் ஏதோ ஒரு வீடியோ கூட பார்த்தேன். அதாவது நான் இந்த மாதிரி ஷூட்டுக்கெல்லாம் போகும்போது ஆக்சுவலாக ஷூட்டுக்கு போகும்போது நிறைய டாக்ஸ்லாம் இருக்கும். நான் பயங்கரமாக கொஞ்சுவேன், அவங்களுக்கு பிஸ்கெட் கொடுக்குறது அது இதுன்னு அது ரெடியாக கரெக்டாக வச்சுருப்பேன். என் அசிஸ்டன்ட் கிட்டலாம் சொல்லி கரெக்டாக எப்போவுமே போகும்போது டாக்ஸுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இருக்கணும்னு. இப்போ தான் பார்க்கும்போது தெரியுது, லைக் ஈவன் சலைவாக இருக்கட்டும், அவங்களோட ஏதாவது லைட்டாக டச் பண்ணால் கூட, லைக் அவங்களோட நகம் கீர்னா கூட ரேபீஸ் எல்லாம் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல்ங்கிறது. ஸோ நம்ம அன்பால நம்ம அதை பார்க்குறோம், பட் யூ நெவர் நோ அதோட கான்சிக்வன்சஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஸோ இட்ஸ் வெரி ஒரு டார்க் சைடு தான். பிகாஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது பாவமாக இருக்கும், பட் நம்மளுக்கு எப்படின்னு தெரியாது. பட் அது ஒரு நல்லபடியா ஹேண்டில் பண்ணா இட்ஸ் பெட்டர். நாட்டு நடப்பெல்லாம் பார்க்கறதுக்கு டெய்லி நியூஸ் பார்க்கறது என்ன நடக்குது என்ன ஓரளவுக்கு